ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அம்பிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பாஸ்மதி ரைஸ், 1/2 கிலோ சிக்கன், பட்டை கிராம்பு ஏலக்காய், நுணுக்கி வச்சது பட்டை கிராம்பு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொத்தமல்லி புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 கப்பு தயிர், தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், காஷ்மீரி சில்லி ஊற வச்சு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, நெய், அப்புறம் ஆயில். பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு ஃப்ரை ஆனதும் ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். பட்டை கிராம்பு பொடியாக வச்சதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ 3 ஸ்பூனு நம்ம சில்லி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறோம். பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி புதினா நல்லா கழுவி அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் கிளறிக்கிறோம். இப்போ 1/2 கிலோ சிக்கன் போடுறோம். 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் கரெக்டாக இருக்கும். பாஸ்மதி அரிசிக்கு 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி விடணும். இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா எல்லாம் சேர்ந்து கொதித்து வரும்போது ஒரு கப்பு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதால் நம்ம ஒரு அரிசி எடுத்தோம், அதே அளவுக்கு உள்ள ஒரு தண்ணியை இப்போ சேர்க்குறோம். இப்போ பிரிஞ்சி இலையவும் அதில் போட்டுட்டு குக்கரை மூடி வைக்கிறோம். ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 விசில் வரட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போனதோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் இன்னொரு கப்பு தண்ணியவும் சேர்த்துக்கிறோம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ சால்ட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதி வரும்போது நம்ம பாஸ்மதி அரிசி போட்டுக்கிறோம். நல்லா கிளறி விட்டுக்கிறோம். 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றிக்கிறோம். எல்லாத்தையும் கலந்து விட்டு அரிசியும் தண்ணியும்
ஓரளவுக்கு சரியாக இருக்கும்போது நம்ம குக்கரை மூடி விசில் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வைக்கிறோம். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போனதும் ஓப்பன் பண்ணலாம். இப்போ பிரியாணி கரெக்டாக வந்திருக்கு. நம்ம லேசாக எடுத்து பிரித்து விட்டுக்கலாம். இப்போ சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.